கல்லூரி மாணவியை கடத்தி சென்று கட்டாய திருமணம் செய்த சம்பவம் நாமக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று மாணவி கல்லூரி வாகனத்திலிருந்து இறங்கி வீட்டை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு ஆம்னி காரில் காத்திருந்த சிலர் மாணவியையும் அவருடன் வந்த தோழியையும் காருக்குள் ஏற்றிக்கொண்டு சிட்டாய் பறந்தனர். பின்னர் மாணவியும் அவரது தோழியும் கத்தி கூச்சலிட்ட நிலையில் அந்த தோழியை மட்டும் ரோட்டில் இறக்கிவிட்டு அந்த கார் வேகமாக சென்றுவிட்டது. இதையடுத்து அந்த கடத்தல் கும்பலிடமிருந்து தப்பித்து வந்த தோழி அந்த மாணவியின் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் இந்த விவகாரம் ஊர் முழுவதும் பரவிய நிலையில் ஊரே பரபரப்பானது. ஒருபுறம் காவல்துறையினர் கடத்தப்பட்ட மாணவி குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில், மற்றொரு புறம் மாணவியின் பெற்றோர்கள் தனது மகளை விரைந்து மீட்டுத்தர கோரி ராசிபுரம் சேந்தமங்கலம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ராசிபுரம் காவல்துறையினர் மாணவியின் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தால் அங்கு அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் மாணவி பற்றி விசாரித்த நிலையில், கடந்த 1 வருடத்திற்கு முன்பு தமிழ்பாண்டியன் என்பவர் மாணவியின் வீட்டில் கட்டிடப்பணி நடைபெறும்போது மேற்பார்வையாளராக சென்றதாகவும், அப்போது மாணவியை பார்த்ததும் தமிழ்பாண்டியனுக்கு பிடித்து போனதால் அவரது பெற்றோர்களிடம் பெண் கேட்டு சென்றதாகவும் தெரியவந்தது. ஏற்கனவே தமிழ்பாண்டியனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவி உயிரிழந்ததால் தனியாக வசித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் மாணவியின் பெற்றோர் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. பின்னர் தமிழ்பாண்டியனின் தொலைபேசி எண்ணை டிராக் செய்த போலீசார் கிருஷ்ணகிரி அருகே காண்பித்ததால் அங்கு விரைந்தனர். பின்னர் வாடகை கார் ஓட்டுநர் கொடுத்த தகவலின் பேரில் ஓசூர் பகுதியில் அவர்கள் இருப்பது உறுதியானது. உடனே ஓசூருக்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு விடுதியில் தங்கியிருந்த மாணவியை மீட்டனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட தமிழ்பாண்டியனையும் அவரது நண்பர்களான சக்திவேல், தமிழ்ச்செல்வன், கார்த்தி, ரமேஷ், மாயக்கண்ணன், பூவரசன் ஆகிய 6 பேரையும் பேலுக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு வைத்து மாணவியிடம் நடைபெற்ற விசாரணையில் தமிழ்பாண்டியன் தன்னை தனியார் விடுதியில் வைத்து கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொண்டதாகவும், தான் அவருடன் வாழ விரும்பவில்லை என்றும் அந்த மாணவி கூறியுள்ளார். இதனால் தாலியை கழற்றி காவல்துறையினர் முன்னிலையில் ஒப்படைத்துவிட்டு தன் பெற்றோருடன் அந்த மாணவி சென்றுவிட்டார். இந்த விவகாரத்தில் தமிழ்ச்செல்வன் உள்பட 6 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த சம்பவம் ராசிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாணவி கடத்தப்பட்ட 12 மணி நேரத்தில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு மாணவியை மீட்டதோடு கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரையும் கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.